ஹாய் மக்களே, நான் தான் அவங்க வில்சன். இன்றைக்கி வந்து டே 11ங்க. என்ன டே 11 கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜொமேட்டோவில் வந்து 90 நாள் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சேலஞ்சுனா 90 நாள் ஜொமேட்டோவில் சம்பாதிக்கிறோம். ஒரு பல்க் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம லடாக் போக போகிறாங்க. அதான் நம்மளுடைய சேலஞ்சு. புதுசாக யாராச்சும் சேனலில் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நமக்கு கரெக்டாக இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 26 ரூபா தாங்க போட்டிருக்காங்க இந்த ஆர்டருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆரம்பத்தையே 26 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. டே 10லேயும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. 20 ரூபாய் போட்டு என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியலையே. ஓகே மக்களே, நம்ம வாங்க அப்படியே போய் ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போய் கஸ்டமர் கையில் கொடுத்துருவோங்க. ஹாய் மக்களே, இப்போ வந்து ஒரு வழியாக 3வது ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 210 ரூபா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 27 ரூபா, அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டருக்கு 136 ரூபா, அதுக்கப்புறம் 3வது ஆர்டரு 47 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தமாக 210 ரூபா. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், ட்ரிப்போட அமௌண்ட்டையும் அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஜோனுக்குள்ளே போகணுங்க. இங்கேருந்து ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் வருது. ஸோ அப்படியே நம்ம போய் ஜோனுக்குள்ளே போயிட்டு அடுத்தடுத்த ஆர்டர் அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா அண்ணா? 3867ண்ணா. தேங்க்யூண்ணா. ஹாய் மக்களே, அந்த ஆர்டர் வந்து எத்தனாவது ஆர்டர்னா 5வது ஆர்டருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஜோனுக்குள்ளே வந்தோமா, ஜோனுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கப்பயே வந்து ஒரு சின்ன ஆர்டர் போட்டாங்க. ஸோ அது வந்து அப்படியே ஜோனுக்குள்ளே தாங்க போட்டாங்க ஆர்டரை, 4வது ஆர்டரை. அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சு. இது வந்து 5வது ஆர்டருங்க. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை போய் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக 3 மணிக்கு கன்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா? ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 3 ஆகுதுங்க. இப்போது நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 396 ரூபா பார்த்துருக்கோம் 7 ஆர்டருக்கு. அதுக்கிடையில் வந்து 2 ஆர்டர் பார்த்துருந்தீங்க. அது வந்து வெறும் சின்ன சின்ன ஆர்டராக தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கடைசியாக ஒரு லாங் ஆர்டர் போட்டாங்களா, இதையும் கஸ்டமர்களை கொடுத்தாச்சு. இப்போ வந்து 8வது ஆர்டரு, கரெக்டாக 8வது ஆர்டருங்க இப்போ வந்திருக்க ஆர்டரு. இதுக்கு வந்து 66 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 12 மணிலேருந்து 3 வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஓகேவா? இப்போது ஆர்டர் வந்திருக்குல்ல, இது வந்து 66 ரூபா. அதையும் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து 6 மணிக்கு போயிடலாங்க. இடையில வந்து 2 ஆர்டர் பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்து 6 மணிக்கு போய்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அண்ணா 3745. 3745. ஓகே, தேங்க்யூண்ணா. ஹாய் மக்களே, அந்த 66 ரூபா ஆர்டர் ஒரு வழியாக கொடுத்து முடிச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்து கொடுத்து முடித்த உடனே இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. அதை தான் இப்போ நம்ம போய் பிக்கப் பண்ணோம். ஸோ அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணுறதுக்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கேன். நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்னா 8 ஆர்டருக்கு வந்து 463 ரூபா பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் முடித்தோன்னா இந்த ஆர்டருக்கு ஒரு 50 ரூபா கிடைக்குங்க. ஸோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்தோம்னா கரெக்டாக 510 ரூபா அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அப்படியே இந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக 6 மணிக்கு கன்டினியூ பண்ணுறீங்க. ஓகேவா? ஹாய் கைஸ், மணி வந்து இப்போ கரெக்டாக 6 மணி ஆக போகுதுங்க.
கிட்டத்தட்ட கேஎஃப்சிக்கு வந்து 20 நிமிஷம் ஆச்சுங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், இங்கே பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஃபுட் ரெடியாக வரலங்க. அவ்வளோதான், 5 to 6 போச்சு. இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா அதே அமௌண்ட்டு தான். அதை விட என்ன 20 ரூபா எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் அமௌண்ட். அவ்வளோதான், கஷ்டங்க. 6 மணி வீடியோ வந்து சரி ஒரு 600 ரூபா பார்த்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேங்க. பார்த்தா 534 நிற்குது. இந்த ஆர்டர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடையாது, வெறும் 20 ரூபா ஆர்டர் தான். 20 ரூபா ஆர்டருக்கு வந்து 20 நிமிஷம். இந்த சொமோட்டோவில் வந்து வெயிட்டிங் சார்ஜு அந்த மாதிரிலாம் போட மாட்டானுங்க, வேஸ்ட்டு தாங்க. பாருங்கள், லேட் ஆகிடுச்சு. இந்த லேட் ஆகிற டைமில் வந்து நம்ம இன்னும் 2 ஆர்டர் பார்த்துருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து 600 ரூபா ரீச் ஆகிருக்கலாம். லேட் பண்ண தான் மிஸ்டேக். ஓகே மக்களே, இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. நான் எவ்வளோ நேரம் கழித்து ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா 8670. தேங்க்யூண்ணா. ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 6 ஆயிடுச்சுங்க. அந்த கேஎஃப்சி ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. வெறும் 27 ரூபாங்க. அதை கொடுத்து முடித்தோடனே ஒரு எத்தனை கிலோமீட்ரு, ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கு வந்து இப்போ அந்த ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 80 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்தேன், ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தேன். வந்து ரெடியாக தான் இருக்குது. கரெக்டாக மணி 6. ஸோ அந்த 6 மணிக்கு இதை ஆர்டரை முடித்தோன்னா எவ்வளோ அமௌண்ட்டு திரும்ப வரும்? கரெக்டாக இங்கிட்டு 640 ரூபா வந்துடுங்க இந்த ஆர்டருக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை அப்படியே முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக பீக் ஒர்க் வந்துடுறேன். ஓகேவா? அதாவது நைட்டு 7 மணிக்கு வந்துடுறேன். ஹாய் மக்களே, கரெக்டாக மணி இப்போ வந்து 7:20 ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு கேஎஃப்சியில் இருந்து ஒரு 26 ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்குங்க. பக்கமாக தான் போட்டிருக்காங்க ஆர்டரு. ஸோ 7 மணியில் வந்து இதுதான் ஃபஸ்ட் ஆர்டரு. ஓகே மக்களே, நம்ம அப்படியே இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். 3066ண்ணா. ஆமாம். ஆமாம், தேங்க்யூண்ணா. காய்ஸ், ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. பரவாயில்ல, அதிசயமாக வந்து ஃபுட் ரெடியோடு இருக்குது கேஎஃப்சியில். எப்பயும் லேட் பண்ணுவானுங்க. ஓகே மக்களே, நான் வந்து இந்த ஆர்டர் வந்து என்ன ஒரு 300 மீட்டர் தான் ட்ராப்பு. அதனால் வந்து இதுக்கு வந்து 24 ரூபா அவ்வளோதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அப்படியே அடுத்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, அந்த கேஎஃப்சி ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போது டைம் வந்து என்னாச்சுன்னா மணி 7:37 ஆகுது கரெக்டாக. இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 935 ரூபா பார்த்துருக்கோம் 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதை கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வர போட்டாங்க 54 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, நான் இந்த ஆர்டருக்கு வந்து அப்படியே முடிச்சுட்டு அடுத்த ஆர்டரை பார்த்துட்டு டேரெக்டாக வந்து 10 மணிக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, இது வந்து அடுத்த நாள் வீடியோவில் தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நான். நேற்று என்னாச்சுன்னா நம்ம டே 11 என்னாச்சுன்னா நைட்டு வந்து கடைசியாக ஒரு 7:37க்கு லாஸ்ட்டாக வந்து 935 ரூபா பார்த்துருந்தோமா. ஸோ 8 மணிக்கு அந்த 54 ரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேங்க. கொடுத்த உடனே ஒரு 8 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆச்சுங்க. லைட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹெவியாக அதுக்கடுத்து பேஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 9 மணி வரைக்கும் ஹெவியாக பேஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 10 மணி வரைக்கும் லைட்டாக தூரிச்சு. அப்படியே 12 மணி வரைக்கும் விடவே இல்லைங்க மழை. ஸோ நம்ம வந்து அந்த இதுக்கு இடையில வந்து 7 to 9 எவ்வளோ பார்த்தோன்னா 246 ரூபா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 9 to 10 42, அதுக்கப்புறம் 10 to 11 290, அதுக்கப்புறம் 11 to 12 கடைசியாக 129 ரூபா பார்த்துருக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்ம 1655 ரூபா பார்த்துருக்கோம். நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க மக்களே. சாரி மக்களே, நான் வந்து கரெக்டாக 8 மணிக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதனால் வந்து வீடியோவும் எடுக்க முடியலைங்க. நான் மட்டும் இருக்கிறது ஒரே ஒரு கேமரா தான், அதுவும் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் வந்து சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் டேயில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்க. இதுக்கு மேலே இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே அப்லோட் ஆயிரும். ஸோ இதை மட்டும் நான் எடிட் பண்ண போகிறேங்க, இந்த வீடியோ மட்டும். மற்றதெல்லாம் எடிட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஓகே மக்களே, புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. உங்களுக்கு தேவைன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம என்ன நடந்தாலும் சரிங்க, நம்ம அந்த சேலஞ்சை விட போகிறது இல்லை. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம அடுத்து டே 12 சந்திப்போம். ஓகேவா? பாய்.